ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, பல பேர் கேட்டும் நான் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் தரவே இல்லை. இத்தனையும் பேர் என்னிடம் வந்து எனக்கு இது தாருங்கள் தாருங்கள் என்று கேட்டார்கள். ஆனாலும் அவர்களுக்கெல்லாம் இன்னும் அந்த கர்மவினை அப்படியே இருப்பதினால் எல்லா விஷயத்தையும் தள்ளி போட்டுக்கொண்டு இருந்தேன். ஆனால் உன்னுடைய வாழ்க்கைப்படி, உன்னுடைய நேரத்தின்படி உன்னுடைய கர்ம வினைகள் முடிந்து நல்ல விஷயங்கள் ஆரம்பித்து விட்டது. உனக்கு நான் இன்று இந்த விஷயத்தை தரலாம் என்று முடிவெடுத்து விட்டேன். வாழ்க்கையில் எத்தனை விஷயங்கள் இருந்தாலும், வாழ்க்கையில் எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் சரிதான், எவ்வளவுதான் பொருட்கள் இருந்தாலும் சரிதான், வாழ்க்கையில் நிரந்தரமாக ஒரு தங்கும் இடம் நிச்சயமாக வேண்டும். சொந்த மனை, சொந்த வீடு, எந்த ஒரு கடனும் இல்லாமல், எந்த ஒரு வாழ்க்கையில் சிரமமும் இல்லாமல், எல்லா விஷயத்திலும் சந்தோஷம் என்ற ஒரு விஷயம் இருக்க வேண்டும் என்று எல்லோரும் ஆசைப்படுவது தானே. என்னிடம் நிறைய பேர் எனக்கு இந்த மாதிரி வாழ்க்கையை கொடுங்கள், வாழ்க்கையை கொடுங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். நானும் அவர்களுக்கு நேரம் வரும் பொழுது கொடுத்து கொண்டு இருந்தேன். என்னிடம் நீ அதிகமாகவே கேட்டாய், எனக்கு இதை தாருங்கள், இதை தாருங்கள், என்னத்தான் செய்து கொண்டு இருக்கிறீர்கள், எனக்கு நீங்கள் தந்தே ஆக வேண்டும் என்று. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு இப்பொழுது நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய விஷயம் ஆரம்பித்து விட்டது. உன்னை பற்றியும் எனக்கு தெரியும். உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயம் உனக்கு தேவை என்பதும் எனக்கு தெரியும். அதனால்தான் நான் இப்பொழுது வந்திருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலும் இனி முன்னேற்றம் தான் இருக்கும். இனிமேல் நீ பார்க்க போகும் ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்தாயானால், இதற்கு முன்பெல்லாம் எவ்வளவோ பணம் வந்தாலும் செலவாகி கொண்டேதான் இருந்தது. ஆனால் இதற்கு மேல்தான் உன்னுடைய வாழ்க்கையில் பணத்தையே நீ சேர்த்து உன் கண் குளிர பார்க்கவே ஆரம்பிக்க போகிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் நீ சிரித்து சிரித்து எத்தனையோ நாட்கள் சிறு வயதிலெல்லாம் சிரித்து சிரித்து அவ்வளவு ஆனந்தமாக இருந்திருக்கிறாய். ஆனால் இப்பொழுது நினைவு தெரிந்த பிறகு, அதாவது ஒவ்வொரு விஷயமும் புரியும் வரும் பொழுது, வாழ்க்கையா ஏன் இவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது, ஏன் இவ்வளவு சோதனைகளை தருகிறது என்று அந்த வாழ்க்கையை வெறுத்து போகும் அளவுக்கான நிலைமைக்கு நீ வந்துவிட்டாய். உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்கிறது, எந்தெந்த விஷயங்கள் தேவை என்பதை நானே புரிந்து கொண்டேன். என்னுடைய தங்கமே, உனக்கு இப்பொழுது தேவை என்ன தெரியுமா? நிரந்தரமான ஒரு சந்தோஷமான ஒரு வீடு. எத்தனையோ நபர்களிடமிருந்து அசிங்கப்பட்டாய், அவமானப்பட்டாய். ஆனால் இதற்கெல்லாம் ஒரு மருந்தாக உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக ஒரு வீடு வேண்டும். அதுவும் நிலையான சந்தோஷமாக உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வீடானது வேண்டும் என்பது ஒரு மனை. நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் நீ சேர்க்கக்கூடிய ஒவ்வொரு பணமும் ஒவ்வொரு காசுமே செய்தால் அது சுபமான செலவுகள் மட்டும்தான் ஆகும். சொல்ல போனால் உன்னுடைய வீடு கட்டும் நேரம் உனக்கு வந்துவிட்டது. உன்னுடைய வாழ்க்கையில் சொத்து சுகங்கள் சேரும் நேரமும் வந்துவிட்டது. காலம் முழுவதும் உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியாக யாரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போங்கள், இந்த வீட்டுக்கு வாருங்கள் என்று எந்த ஒரு கட்டாயத்தையும் யாரும் எப்பொழுதும் சொல்ல முடியாமல், உன்னுடைய வீடு, உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய குடும்பம் என்று திருப்திகரமான ஒரு வாழ்க்கையை வாழும் நேரம் வந்துவிட்டது. எல்லா நேரத்திலும் ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு நீ குழப்பிக் கொண்டு இருந்தாய். ஆனால் இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் குழப்பங்கள் என்பது ஒரு பொழுதும் கிடையாது. ஆசைப்பட்டதை பெற்றுக்கொண்டு, ஆசைப்பட்டதை நீ என்னிடமிருந்து பெற்றுக்கொண்டு, ஆசையாக நீ கேட்கும் எல்லா விஷயத்தையும் நான் தந்து, உனக்கு எல்லா நேரத்திலும் நிம்மதியை தந்து உன்னை வாழ வைப்பதுதான் என்னுடைய ஒரே ஒரு குறிக்கோளாக இருக்கிறது. எத்தனையோ வாழ்க்கையை, எத்தனையோ விஷயத்தை எல்லாவற்றையும் நான் பார்த்து விட்டேன். உனக்கு என்னென்ன தேவை, உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன வேண்டும், ஏதேது விஷயத்தில் உனக்கு என்னென்ன ஆசைகள் இருக்கிறது என்று எல்லா விஷயத்தையும் நான் நன்றாகவே தெரிந்து கொண்டேன். சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் உனக்கு பிடித்த மாதிரி அமைத்து தந்து உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பது மட்டுமே இந்த சாயுடைய முதல் குறிக்கோளாக இருக்கும். சந்தோஷம் என்பது உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இனிமேல் நிலையாக இருக்கும். சந்தோஷத்திற்காகத்தானே வாழ்க்கையில் இவ்வளவு போராட்டம், அந்த வீட்டுக்காகத்தானே இவ்வளவு போராட்டம். சந்தோஷம் நிச்சயமாக வந்து உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா இன்பத்தையும் உனக்கு சுற்றி 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 அள்ளி தரும். காலம் உன்னை சோதிக்கிறது, காலம் உன்னை கவலைப்பட வைக்கிறது, காலம்தான் என்னை இப்படியெல்லாம் பாடாக படுத்துகிறது என்று ஒரு பொழுதும் நினைக்க வேண்டாம். ஏனென்றால் காலம் உனக்கு சொல்லிக் கொடுக்கிறது.
வீடு என்றால் இப்படி, உன்னுடைய வாழ்க்கை என்றால் இப்படி, இந்தந்த விஷயம் என்றால் இப்படி என்பதை உனக்கு சொல்லி புரிய வைக்கிறது. இதை புரிந்து கொண்டாலே போதும், உன்னுடைய வாழ்க்கையில் நீ உன்னுடைய லட்சியத்தை அடைந்து விடலாம். காலம் முழுவதும் உனக்கு என்ன வேண்டுமோ அது என்னிடமிருந்து கிடைக்கப்பெறும். எந்த ஒரு நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் இது இல்லை அது இல்லை என்று சொல்லும் நிலைமைக்கு வரவே வராது. முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த சாயிக்கு ஒரு விஷயத்தை நீ செய்துதான் ஆக வேண்டும் என்பது கிடையாது. உனக்கு என்ன பிடிக்குமோ, எந்த மாதிரியான விஷயத்தை நீ இந்த சாயிக்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவே இந்த சாய் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வேன். என்னுடைய பிள்ளைக்கு என்ன இஷ்டமோ அதன்படி நீ நிச்சயமாக இந்த சாயிக்கு நீ எது வேண்டுமானாலும் செய்யலாம். 1000 பேர் சொல்லலாம், இந்த சாயிக்கு இப்படி செய்யுங்கள் அப்பொழுதுதான் சாய் வருவார், அப்படி செய்யுங்கள் அப்பொழுதுதான் சாய் வருவார் என்ற. சாயாகிய நான் நீ எப்படி கூப்பிட்டாலும் வருவேன். எனக்கு என்னுடைய பிள்ளைகள் முக்கியம். எனக்கு என்னுடைய பிள்ளைகளானவர்கள் முக்கியம். அவர்கள் சந்தோஷமாக இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன். அவர்கள் நிம்மதியோடு இருந்தால் நானும் நிம்மதியாக இருப்பேன். இதுதான் நான். மற்றபடி என்னுடைய எந்த ஒரு பிள்ளைக்கும் நான் துரோகம் செய்வது கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் நீண்ட நாள் கனவு ஒரு சொந்த வீடானது வேண்டும், சொந்த மனையானது வேண்டும் என்பது சீக்கிரமாக அதனுடைய கொடுப்பனை உனக்கு நிச்சயமாகவே அமையும். காலம் முழுவதும் தேடிக்கொண்டு இருக்கிறாய். ஆனால் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலையும் சுபத்துவமான நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். கண்களை நன்றாக திறந்து பார். காலம் முழுவதும் என்னென்ன விஷயங்கள் உனக்கு நடக்கிறது, எந்தெந்த விஷயங்கள் உனக்கு நடக்கப் போகிறது என்பது உனக்கு புரிய வரும். நன்மைகள் உண்டாகட்டும் தங்கமே, பொறுமையாக இரு. எதற்கெல்லாம் அவசரமா? வாழ்க்கையில் ஒரு வீடென்றால் அது காலம் முழுவதும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதே. உன்னுடைய வீடாக இருந்தாலும் சரி, உன்னுடைய மனையாக இருந்தாலும் சரி, அது எங்கும் போகாது. தானாக உன்னை தேடி ஓடிதான் வரும். நீ எந்த பொறுமையாக இருந்தாலும் சரி, அவசரப்பட்டு இருந்தாலும் சரிதான், உனக்கானது உனக்கு நிச்சயமாக வரும். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் வர வேண்டும் என்று நினைத்தால் அது நிச்சயமாக அது சந்தோஷமாகத்தான் அமையும். பல பேர் பலவிதமாக உனக்கு சொல்லலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா? வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் சாய் தருவார். நிச்சயமாக ஒவ்வொரு இடத்திலும் நம்மை காப்பாற்றி நல்வழி நடத்துவார். எத்தனை பேருக்கு தெய்வம் துணையாக இருக்கிறது, நமக்கு நம் தெய்வம் துணையாக இருக்கிறது என்று நீங்கள் நம்பினாலே போதும். உங்கள் வாழ்க்கை முழுவதும் நானே இருந்து உங்களுக்கு அனைத்து வழியிலும் துணையாக இருந்து நல்ல வீடு, நல்ல மனை, நல்ல குடும்பம் என்று அனைத்தையும் அமைத்து தந்து விடுவேன். யாரும் உன்னுடைய பேச்சை கேட்கவில்லை என்று நினைக்காதே. உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் எது நடக்க வேண்டுமோ அது நிச்சயமாக நடக்கும். எந்த ஒரு கவலையும் இல்லாமல், எந்த ஒரு அவசியமே இல்லாமல், எந்த ஒரு நிலையிலும் உன்னை நீயே குறைவாக எடை போட்டு கொள்ளாதே. இன்று காலை நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான விடியலாக இன்று இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ எதிர்பார்க்காத இடத்திலிருந்து ஒரு இன்பமான செய்தி வரும். உனக்கு எல்லா வேலையும் ஆகிவிட்டது. எல்லா விஷயமும் உனக்கு கிடைக்கப் போகிறது. நீ எதிர்பார்த்த காரியம் நடக்கும் நேரம் வந்துவிட்டது என்று உனக்கு ஏதோ ஒரு இன்ப செய்தி, நீ எதிர்பார்த்ததை விட மிக மிக பிரம்மாண்டமான செய்தியை உன் காதுக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன். எந்த ஒரு நிலையிலும் எதையும் கண்டு அஞ்ச வேண்டாம். கூடிய சீக்கிரமாக எல்லாம் மாறும். காலம் என்பது மாறக்கூடியது தானே. சீக்கிரமாக அனைத்தையும் மாற்றி உன்னுடைய வாழ்க்கையில் இன்பத்தை தருகிறேன். தங்கமே, கஷ்டப்பட்டது எல்லாம் போதும். உன்னுடைய வாழ்க்கையில் நான் மிக சுவாரஸ்யமான விஷயங்களை செய்கிறேன். சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.